தோல் நோய்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு தோல் நோய் இருந்து ஆர்கன் ஹெல்த்தியாக இருக்கணும்னா மெயினாக டீஹைட்ரேஷன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். பாடியில் தேவையான அளவுக்கு நீர்ச்சத்து இல்லாத போது தான் ஒரு ட்ரைனஸ் அளவில் தொடர்ந்து என்ன ஆகும்னா நமக்கு சரும பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் பொதுவாகவே தோல் நோய்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு தோல் நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். சாதாரணமாக இருக்கக்கூடிய ட்ரை ஸ்கின்லேருந்து நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய எக்ஸிமா, சொரியாசிஸ் இந்த மாதிரி தோல் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ இந்த மாதிரி தோல் பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வுகள் இருக்குது? எதனால் இந்த சருமம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது? குழந்தைகள்லேருந்து ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? ஸோ நம்மக்கிட்ட லாஸ்ட் வீக் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. என்னென்னா 1.5 வயது குழந்தை தான். ஸோ உடல் முழுவதுமே சொரியாசிஸ். இந்த மாதிரி நிறைய குழந்தைகளுக்கும் தோல் நோய் இருக்குது. ஸோ 8 மாத குழந்தை, 1 வருட குழந்தை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குமே நம்ம இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கக்கூடிய சமயத்தில் குழந்தைகளுக்கும் சருமம் சார்ந்த நோய்கள், விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி நோய்கள் நிறைய குழந்தைகளுக்கும் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா, இந்த மாதிரி தோல் பிரச்சனைகளுக்கு சித்தால ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுவும் குழந்தைகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா, சரியாகுமா அப்படின்ட்டு யோசிப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்டீராய்ட் மெடிசன்ஸ் நாளடைவில் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது சருமத்தில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். பொதுவாகவே இந்த ஸ்கின் ரிலேட்டட் மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நாளடைவில் சுகர், பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கும் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம ஸ்கின்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது எவ்வளோ நமக்கு சேஃபான ஒரு மெடிசனாக, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. பொதுவாகவே இந்த சருமம் அப்படின்னு சொல்கிறது தோல். நம்ம தோல் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் மூடி கவர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஆர்கன், நம்ம பாடியிலே ரொம்ப பெரிய ஒரு ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆர்கன் ஹெல்த்தியாக இருக்கணும்னா மெயினாக டீஹைட்ரேஷன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும்போது மட்டுமே நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்குது. நமக்கு பாடியில் தேவையான அளவுக்கு நீர்ச்சத்து இல்லாத போது தான் ஒரு ட்ரைனஸ் ஏற்படும். இப்போ நாடியில் நம்ம பார்க்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு டயக்னோஸ் பண்ணும்போது நாடி பரிசோதனை செய்யும்போது ரொம்ப கிளியராக தெரியும், உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் ட்ரையாக இருக்குது. மெயினாக ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது கிட்னி தான். கிட்னிக்கு நமக்கு ஃப்ளூயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். ஸோ நாளடைவில் இது கண்டினியூ ஆகும்போது என்ன ஆகுதுன்னா சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றா ஏற்படுதுன்னு சொல்லலாம். தலையில் கூட பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கேல்ப் இருக்கும். தலையில் ரொம்ப ட்ரை ஆகி வறண்டு போயிட்டு பவுடர் மாதிரி உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ இது நம்ம பொடுகு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொடுகு பிரச்சனை ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது என்ன ஆகுனா அடுத்தது ஹேர் ஃபால் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதை தொடர்ந்து என்னென்னா நம்ம உடல்லையும் ட்ரை ஸ்கின் ஏற்பட்டு உடலில் இருக்கக்கூடிய தோள்களையும் வெடிப்பு ஏற்படுறது, ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, இந்த மாதிரியான சருமம் பிரச்சனைகள் ஏற்படுது. இதுக்கு பேசிக்காக நம்ம சருமம் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா அதாவது ஃப்ளூயிட் நிறைய எடுக்கணும். அதாவது நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தேடி சாப்பிடணும். நல்லா யோசித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும், ஒருத்தர் ட்ரையாகவே ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை ஃபுட் அப்படின்னா வெறும் மாவு சத்து இருக்கக்கூடிய பொருட்களோ இல்லை பேக்கரி ஐட்டம்ஸ், மைதாவினால் செய்யப்பட்ட பொருட்களோ, அதாவது ஒரு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரியே உணவு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நாளடைவில் தொடர்ந்து என்ன ஆகும்னா நமக்கு சரும பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். அப்போ நம்ம உணவில் அதிகமான நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளாக எடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், ஹைலூரானிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகள், இது எல்லாமே நம்ம சருமத்திற்கு ஒரு ஊட்டச்சத்தை தரக்கூடியதுன்னு சொல்லலாம். அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவுகளை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். மாற்றம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா சருமத்தில் ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் ஒரு டிப்ரெஷனுக்கு ஆளாகிற விஷயம்னா சருமம் சார்ந்த நோய்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த சொரியாசிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சொரியாசிஸ்னால மன உளைச்சல் அதிகமாகிறவங்க இருக்காங்க. ஸோ ஒரு சிலருக்கு
குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே நமக்கு சோரியாசிஸ் இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு சிலருக்கு உடல் முழுவதுமே சோரியாசிஸ் வந்து பரவி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி நோய். நிறைய பேருக்கு என்கிட்ட வரக்கூடிய சின்ன குழந்தைகள் கூட சொல்லுவாங்க, மேம் நீங்கள் என்ன ஃபுட்டு சொல்கிறீங்களோ நான் சாப்பிட்றேன், சாக்லேட் சாப்பிட மாட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன். ஸோ குழந்தைகள் சொல்லும் போதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த வயசில் குழந்தைகள் வந்து ஹாப்பியாக இருக்கக்கூடிய வயசில் எனக்கு இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்குன்னு கேட்குறாங்க, எனக்கு வந்து ரொம்ப ஷையாக இருக்குது வெளியில் போகிறதுக்கு. அந்த அளவுக்கு குழந்தைகளுக்குமே அதிகமான ஒரு டிப்ரெஷன் தரக்கூடிய விஷயம்னா இந்த விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெண்புள்ளி நோயை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு சரும பிரச்சனைகளுக்கு பேசிக்காக சித்தா மெடிசன்ஸ் இருக்குது. அடிப்படையாக இருக்கக்கூடிய மருந்துகள்லேருந்து உயர்ந்த மருந்துகள் வரைக்கும் நம்ம சித்தா மெடிசன்ஸில் கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய பல நோய்களை வந்து ஈஸியாக நம்ம வந்து க்யூர் பண்ணுறதுக்கான காரணம். ஏன்னா ஒருத்தர் வந்து க்யூர் ஆகிட்டு போகிறாங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணி தான் நம்ம கிளினிக்கு திரும்ப வராங்க. எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டேன், எனக்கு வந்து க்யூர் ஆகலை, இங்கே போயிட்டு அவங்க சொல்கிற மெடிசன்ஸும் டயட்டும் சாப்பிடும்போது நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம கவனத்தில் வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சருமம் சார்ந்து நோய்கள் இருக்குன்னா அதற்கு மெடிசின்ஸோட நம்ம டயட் உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கொஞ்சம் அது வந்து க்யூர் ஆகிறதுக்கு நாட்கள் எடுத்துக்கும். 1 மண்டலமோ 2 மண்டலம் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90லேருந்து 100 நாட்கள் வரைக்கும் பொறுமையாக நம்ம மெடிசன்ஸ் கரெக்டாக சாப்பிட்டோம்னா வாழ்நாள் முழுவதுமே அது வராமல் இருப்பதற்கான உயர்ந்த மருந்துகளும் நம்ம கிளினிக்கில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நாடி பரிசோதனை செய்து நம்ம உடலில் என்ன பிரச்சனை இருக்கோ குடல் சுத்தி செய்து 7 தாதுக்களையும் சுத்தி செய்யக்கூடிய, அதாவது டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் ஹெர்ப்ஸ் எல்லாமே கொடுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த சருமத்தில் ஏற்படக்கூடிய விட்டிலிகோ, சோரியாசிஸ், எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். பேசிக்காக இந்த சரும நோய்கள் இருக்கிறவங்க என்னென்ன உணவுகளை தவிர்த்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, அதிகமான புளிப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள். அது எதுவாக இருந்தாலும், புளி மட்டும் கிடையாது, மற்ற நோய்களுக்கெல்லாம் புளி மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் புளிப்பு சுவையே டோட்டலாக சருமத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடணும். முற்றிலுமாகவே புளிப்பு சுவை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா அதிகமான கசப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள், சீ ஃபுட்ஸ். ஒரு சிலருக்கு இந்த கடல் சார்ந்த உணவுகள் எடுக்கும் பொழுது தான் தோல் நோய்களே வரும். ஏன்னா தொடர்ந்து அதிகமான புளியை ஊற்றி நம்ம என்ன பண்ணுறோன்னா தொடர்ந்து அந்த கடல் உணவுகளை சமைத்து தினந்தோறும் சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுதோ இல்லை அதிகமான நாட்கள் அதை எடுக்கும்போதோ சருமத்தில் பிரச்சனைகள் ஏற்படுது. எதனாலன்னா நம்ம சப்த தாதுக்கள், உடற்தாதுக்கள் வன்மை இருந்து அதில் முக்கியமாக செந்நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட்ல டாக்ஸின்ஸ் நிறைய சேரும்பொழுது தான் ஸ்கின் டிசீஸ் ஏற்படுது. அப்போது அந்த புளிப்பு சுவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கணும். கடல் உணவுகளையும் அவாய்ட் பண்ணிக்கணும். புளிப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது புளியோடு சேர்ந்து எலுமிச்சை நம்ம சொல்கிறோம், இல்லை புளித்த தயிர், புளித்த மாவில் செய்த உணவுகள், இதை எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்மளுடைய மென்டல் ஹெல்த், மனநலம் நமக்கு தோலை வந்து பாதிக்குமானா நிச்சயமாக. நிறைய பேருக்கு நம்ம பேசிக்காக பார்ப்போம், கண்ணில் கருவளையம் இருக்கா, ஹேர் ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, இல்லை சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே நமக்கு ரொம்ப நாளாக நம்ம டிப்ரெஷனில் இருக்கிறோம்னா அதனால் ஏற்படக்கூடியது தான். ஸோ இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் இருக்கிறது, அதிகமான டிப்ரெஷனில் இருக்கிறது, இதனால் நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் நம்ம உடலில் நிறைய செக்ரீட் ஆகிறதுனால சரும நோய்கள் ஏற்படும். அதனால் இரவு உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் மற்றும் எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய தைல வகைகள், வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தக்கூடிய தைல வகைகள். இந்த தைலத்தில் அப்ளை பண்ணிவிட்டு காலை நேரத்தில் கொஞ்ச நேரம் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்ப நல்லது. சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது என்னென்னா அந்த விட்டமின் டி அதனோடு சேர்ந்து அந்த சன்லைட், அந்த சூரிய ஒளி நம்ம சருமத்தில் படும்பொழுது அந்த எண்ணெயோடு சேர்ந்து அது நல்லாவே அந்த மெடிசன்ஸ் வந்து உள்ளே போகும்பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருது. ஏன்னா விட்லிகோ பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வெயிலில் இருக்கிறவங்க, அது இதை பற்றிய பதிவும் நம்ம முன்னாடி போட்டிருக்கிறோம். அதாவது வெயிலில் நின்று அதனால் ரொம்ப ஸ்பீடாக ரெக்கவரி ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது நார்மல் ஸ்கின் டோன் வந்து நமக்கு சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும். ஸோ சருமம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக பக்க விளைவுகள்
தீர்வுகள் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் முழு தீர்வுகள் இருக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை நம்ம கிளினிக்கில் வந்து சிகிச்சை பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.